ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா நீங்கலாம் யூத் மீட்டிங் வந்தத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா டீ கொடுப்பாங்கய்யா. வடையுண்டாண்டி. கண்டிப்பா சொல்லியிருக்கோம் கொடுப்பாங்க. சரி, நீங்கலாம் டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள்லாம் எடுத்துட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்கேயா, அதெல்லாம் படிக்க மாட்டோம். எல்லாமே போன்லயே இருக்கு, படிச்சுப்போம். ஓ அப்படியா? சரி, உங்களுக்குலாம் ஒரு சேலஞ்ச். நான் இந்த வாரம் உங்களுக்குலாம் வந்து வசனம் கொடுப்பேன். அடுத்த வாரம் நீங்க அதை வந்து என்கிட்ட சாட்சியா சொல்லணும். ஓகேவா? ஓகே பாஸ்டர். ஆனா இந்த ஒரு வாரம் தான், அடுத்த வாரத்துக்கு இதை பத்தி சொல்ல மாட்டீங்கல்ல? கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த ஒரு வாரத்திலே கண்டிப்பா கடவுளுடைய வார்த்தை உங்க கூட பேசும். ஓகே பாஸ்டர். சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஐயோ ஃபோன் வச்சு. பாஸ்டர் ஒரே நிமிஷம், அந்த ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். சரி, ஒரே நிமிஷம். சரி, ஓடுறா. கண்ண மூடி ஜெபம் பண்ணலாமா? நம்ம ராபின்னா தாடி செமையா இருக்குல்ல? எனக்கு உங்கள மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் என்ன இங்கதான் இருக்கீங்களா? என்ன இந்த பைபிள் சேலஞ்சுக்குள்ள ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? எப்பா பாரு பைபிள் பைபிள் பைபிள். சரி, அவன் போட்டும். சரி, did you all read the Bible? பைபிளை நான் 2 தடவை படிச்சேனே, ஆனா கடவுள் எனக்கு எதுவும் உணர்த்தலையேக்கா. அது எப்படி? நீங்க ரீட் பண்ணீங்களா? பண்ணுங்கக்கா. யார்கிட்டயும் கடவுள் பேசலையா? இல்லக்கா. பைபிளை நீங்க கண்டிப்பா வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். நீங்க டைம் கொடுத்தீங்களா இல்லையான்னு தெரியல. அக்கா நான் பைபிள் வாசிச்சேன்க்கா. ஆனால் கடவுள் பேசுகிறாரோ இல்லையோ, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் தான் என்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதிகமாக நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னா நல்லா பைபிள் ஸ்டடி பண்ணி மெடிடேட் பண்ணால் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பேசுவார். கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் லிசன் பண்ண ரெடியாக இருந்தால் தான் அவர் பேசுகிறது நமக்கு கேட்கும். நான் பைபிள் ஸ்டடி பண்ணி மெடிடேட் பண்ணும் போது கடவுள் என்கிட்ட பேசினாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க அவருக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவாரு. நம்ம நிறைய நேரம் நம்ம அவருக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம நிறைய விஷயங்களுக்கு டைம் கொடுக்குறோம், ஆனா அவருக்குன்னு நம்ம டைம் செட் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம எல்லாரும் நீங்க வந்து டைம் எடுத்து யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணி இருந்திருப்பாரு. சரியா? நீங்க எல்லாரும் இப்போ இன்னொரு தடவை போய் நீங்க ரீட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம எல்லாரும் சாட்சி சொல்லணும். சேலஞ்ச் நம்ம அக்செப்ட் பண்ணிருக்கோம். நம்ம எல்லாரும் போய் நாளைக்கு சாட்சி சொல்றோம். சரியா? நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினாரா? என்ன பேசினாரு? என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஐயோ, பைபிள் வேற படிக்க சொல்லியிருந்தாருல சாட்சி சொல்றதுக்கு. படிப்போம். சரி, ஓகே, பைபிள் கூட அப்புறம் படிப்போம். இப்போ வேலையை தேடுவோம். நம்ம தான் போன்ல 2 தடவை படிச்சுமே பைபிள், ஆனா கடவுள் எதுவுமே உணர்த்தலையே. இந்த பாஸ்டர் வேற வேலையே இல்ல இருக்கு. சரி, அப்படி என்னதான் அமைச்சிருக்காருன்னு உள்ள போய் பார்க்கலாம். அமிச்சுக்கிட்டே இருக்காரு வேற. ரீட் த பைபிளா? ஐயோ,
போர் அடிக்குது. ஐயோ, நம்ம ரீல்ஸே பார்க்கலாம். வாசிச்சோம் பசங்க நம்மகிட்ட பேசுன மாதிரியே இல்லையே. Flashback. அப்பாடி புதுசு புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு. விலைலாம் அதிகமாக போட்ட மாதிரியே இருக்கானே மார்வாடி. ஆ, அப்புறமா அவனுக்கு ஒரு ஃபோனை போடுவோம். என்ன வாட்ஸ்அப்லேருந்து இது மெசேஜ் வந்திருக்கு. டிட் யூ ரீட் த பைபிளா? ஏன் பிஸ்னஸ் டைமில் ஏன் பைபிள்லாம் வாசிட்டு இருப்பான்? ம். ம். பேசாம பைபிள் எடுத்து வாசித்து பார்ப்போமா? ஒரே தூசி. iPhone 13 Pro டெம்பர் இருக்கா? ஆ, வாங்க வாங்க ப்ரோ. ஐஃபோன் 13 டெம்பரா? எப்படி இருக்காது, சும்மா தேரமே நடிப்போம். ஐயோ, ஐஃபோன் 13 டெம்பர் இல்லையே ப்ரோ. நாளைக்கு ஈவினிங் வாங்கி தட்டுமா? ம், சரி பைபிளில் வாசிப்போம். ஒரு ஃபோனை பண்ணிட்டு அப்புறம் வாசிப்போம். மார்வாடி இருக்காங்களே, நம்மளை ஏமாத்துறதே வேலையாக போச்சு. ஹலோ. ஆ ஆ ப்ரோ, அந்த ஏர்பாட்ஸ் போட்டிங்கல்ல, அது நல்ல ரேட்டை வச்சு விற்க முடியல. கொஞ்சம் கம்மி பண்ணியா போடுறீங்களா? ஆ, சரி சரி, ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு போய் பைபிள் போய் வாசிச்சு பார்ப்போம். The next day. பிரேசலாட ஐயா. ஸ்லோட்டுக்கம்மா உட்காருங்க. போன வாங்க வேண்டாம், எல்லாரும் வேண்டாம், ரொம்ப சந்தோஷம். எங்க நம்ம ராபினை காணுமே? அவர் வெளிலதான் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பாரு ஐயா. ஓ அப்படியா, சரி. போன வாங்க நான் கொடுத்த வசனங்கள்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க நான் நம்புறேன். படிச்சிருக்கீங்களா? ஓ, ரொம்ப சந்தோஷம். முதல்ல யார் வந்து சாட்சி சொல்ல வரீங்க? ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு ஜெபம் பண்ணி நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். ஐயா, இந்த வர கிராம ஊழியத்தில் என் பேர் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். என்ன கிராம ஊழியத்துலையா? தம்பி உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குமேப்பா, எப்படி கிராம ஊழியம்லாம்? இல்லை ஐயா, நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு சேலஞ்ச் கொடுத்தீங்க. அந்த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தேவ வார்த்தை என்னை தொற்றுச்சு ஐயா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஊழியம் தான் ஃபர்ஸ்ட்டு, பிஸ்னஸ் செகண்டுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, கண்டிப்பாக நான் ரெடிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஐயா, அங்க பாருங்கயா, நம்ம ராபின் மாதிரியே இருக்கேயா. ஆமா, அது நம்ம ராபின் தான். எப்படியா? நம்ம தான் சொன்னோம்ல, கடவுளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே போல் கடவுளுடைய வாழ்க்கை ராபினுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இந்த வசனம் தான் முக்கியம். அவருடைய வாழ்க்கையை நம்ம கேட்டு நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக இதே போல் மாறிடும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அகலப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தகுதியாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கிறது.